திரு இதாயத்துல்லா, மக்களுடைய கோபத்தை மறைப்பதற்காக தான் மொழி விவகாரம், கல்விக் கொள்கை, தொகுதி மறுவரை இதெல்லாம் எடுத்து இந்த அரசு, திமுக அரசு நாடகம் ஆடுகிறது அப்படின்னு இந்த செயற்குழு குற்றம் சாட்டுது. இது எதையுமே முந்தின அரசு செய்யலை, மொழிக்கு பாடுபடலை, மொழிக்கு விரோதமாக இருமொழியில் உறுதியாக இருந்தாங்களா அதிமுக? அதிமுக 15% வந்து வேலை வாய்ப்பை தமிழ் மொழியை படிக்காத வெளிமாநிலத்துக்கு கொடுத்தாங்க. ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? என்ன விஷயம்? என்எல்சி மட்டும் வச்சு சொல்லக்கூடாது. எல்லா விஷயத்திலையுமே அவர்கள் இது அது பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தில் இன்னைக்கு 50 பேர் IAS உருவாகியிருக்காங்க. இது மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்களா அவங்க? இல்லை, இதே அமைப்பு இருந்துச்சு, ஏதாவது நடந்துச்சா? ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு மருத்துவமனை சென்னையில் கிண்டியில் வந்திருக்கு, மதுரையில் ஒரு மிகப்பெரிய நூலகம் வந்திருக்கு. இதெல்லாம் இவங்க கொண்டு இது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சாங்களா? 11 மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சியில் தானே ஒப்புதல் வாங்க. ஒப்புதல்ங்கிறது வேற, அதுக்கு முன்னால கேட்டது என்ன புதுசா ஒன்றும் உள்ளது இல்லையா? என் கலைஞர் காலத்தில் எவ்வளவு வந்துச்சு? அதெல்லாம் நான் முக்கியம் நான் கேட்க வேண்டியது. இவ்வளவு மருத்துவக் கல்லூரி கொடுத்து நம்ம நீட்டில் இழந்திருக்கோம் இல்லையா? எவ்வளோ இழந்திருக்கோம்? இப்போ கூட இந்த ஆட்சியில் கூட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு 7.5 விழுக்காடு முந்தைய ஆட்சி கொடுத்தது, ஒரு 2.5 விழுக்காடு கொடுத்துருக்கணும். இந்த 4 வருஷமாக கொடுக்காதனால 600 மாணவர்கள் நீட்டில், கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளி இழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வரோம். நாங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சொல்கிறோம். இது போன்ற விஷயங்களை திமுக தான் முதல் சுற்றுல சொல்லும்போது திமுக கவனமாக இருக்கணும். அதாவது சமூக நீதி பேசாத மாநிலங்கள் குஜராத்தில் இருந்து, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான்ல இருந்து, காங்கிரஸ் வாழக்கூடிய தெலுங்கானால வரையும் 47 வயசு வரையும் ஒரு OBC குரூப் 1 எழுதலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு 37 தான் எழுத முடிய நிலைமை இருக்குது. இதையெல்லாம் மாற்ற வேண்டிய விஷயம். ஏன்னா பல மாணவர்கள் பாதிக்கக்கூடிய விஷயம்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த திமுக அரசு நல்ல காரியம் பல செஞ்சிருக்கு. 1000 ரூபா கொடுத்ததா இருக்கட்டும், மகளிருக்கு வந்து பஸ் பயணம் கொடுத்ததா இருக்கட்டும், இப்படி பல்வேறு நல்ல காரியங்களை செய்திருக்கு. இது அவர்களை காப்பாற்றும். இருந்தாலும் இந்த அரசு கவனமாக இருக்குன்னு சொன்னது முனவர் பாஸ் அவர் சொன்ன மாதிரி சொத்து வரி விஷயத்தில் நம்ம சொல்லித்தாகணும். சொத்து வரி அரசு தெளிவாக 25 விழுக்காடு 50 விழுக்காடு ஏற்றுச்சு, முதல்வர் செஞ்சது நியாயம். ஆனால் அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? 25 50 ஆக்குனாங்க, 50 100 ஆக்குனாங்க. இந்த கவனிக்காம இருக்காங்க. ஆனால் கடந்த அதிமுக அரசு ஒரு வேலை செஞ்சாங்க, மேன்ஷன் போன்ற ஏழைகள் தங்குவதற்கு அந்த வரியை ஏற்றுனாங்க. திரும்ப என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த வரியை திருப்பி அதே மேன்ஷன் கொடுத்தாங்க. 2 வருஷம் வரியே வாங்காம இருந்தாங்க. இப்படி சில விஷயங்கள்ல இந்த அரசு கவனம் செலுத்தணும். வேற ஒண்ணும் இல்ல, வரி ஏத்துனது இந்தியாவிலே வரி கம்மி தான். ஆனா 50 விழுக்காடு ஏற்றுவதை அதிகாரிகள் 100 விழுக்காடு ஏற்றுன மனக்குறை இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்குது. நான் ஓட்டா மாறுன்றாரு. அது ஓட்டா மாறாது. ஏன் ஓட்டா மாறாதுன்னா பல நல்ல காரியங்களை செஞ்சிருக்காங்க இல்லையா? அதாவது மிக்க கொள்ளல்னு வள்ளுவர் சொல்வாரு. குணம் நாடி குற்றமும் நாடி அதில் மிகை நாடி மிக்க கொள்ளல். இன்னைக்கு அதிமுகவோ பாஜகவோ கூட்டு சேர்ந்தாலும், நாளைக்கு விஜயோ வந்தாலும் எதுவும் நடக்காது. ஆனா கவனமாக இருக்க வேண்டிய திமுக அரசு சாதாரண விஷயம், இந்த 2% ஒரு சட்டமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய சாதாரண விஷயம், கவர்னர் விஷயம் இல்லை. அதே சொத்து வரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் குறைச்சா போதும். இன்னைக்கு என்ன ஏத்துனாங்களோ அது பல மடங்கு ஏற்றிருக்காங்க. அது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தெரியல, அதிகாரிகள் செஞ்சிருக்காங்க. இதையும் செய்யணும் நான் சொல்றேன். என்னை பொறுத்தவரை நாங்கள் காங்கிரஸாக இருந்தாலும், அது 12 மணி நேரம் வேலையாக இருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட் பஸ் லேபராக இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நீட்டு இல்லைன்னு சொல்லி எங்க தலைவர் செல்லூர் பந்தரை சொன்னது நான் சொன்னதுதான். நாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க வரையும் அந்த நீட் என்பது எந்த மாநிலம் விரும்பலையோ விரும்பாம இருந்த அதான் செல்வி ஜெயலலிதாவும் செஞ்சாங்க. எடப்பாடி காலத்துல என்ன வந்துச்சு? இதுதான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த இருட்டில் திருட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் பகல்லே உருட்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரும் நம்முடைய பழனிசாமி அவர்கள். என்ன சொன்னாங்க? டெல்லிக்கு போகும்போது அதிமுக அலுவலகத்தை பார்க்க போறேன்னு சொன்னாங்க. யாருக்குமே சொல்லாம பார்த்து அந்த கூட்டணியை முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டு வந்து இன்னைக்கு வந்து ரேட்டிபிகேஷன் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? மக்கள் அதிமுக என்ன சாதனை பண்ணியிருக்கு, திமுக என்ன சாதனை பண்ணியிருக்கு, ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்தாங்கன்னா இன்னைக்கு மீண்டும் திமுக வரத்தான் செய்யும். அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த திமுகவுடைய ஆட்சி கவனமா இருக்கணும். அதிகாரி சொல்களை மட்டும் கேட்க கூடாதுங்கிறது இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறேன். முனவர் பாஷா, தாவேகா போன்ற கட்சிகள் வந்து வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை பாஜக தரப்புல இருந்து வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அவங்க எப்படி வருவாங்க பாஜக இருக்கிறப்போ அப்படின்ற கேள்வி இல்லை சார்? அதாவதுங்க, பண்டாரம் பரதேசின்னு சொன்ன கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அதிமுக வாஜ்பாய் கொடுத்த ஆதரவை விலக்கி கொண்டு வெளியே வந்தவுடன் பண்டாரம் பரதேசிகள் அறிவாளிகளாகிவிட்டார்கள். அவரை தேடி சென்று அந்த ஆட்சியிலே அமைச்சரவையில் கூட அங்கம் வகித்தார் திராவிட முன்னேற்ற கழகம். அதை போலவே
காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியில் இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்லி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்து வெளியே வந்து இன்று வரை அந்த கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நண்பர் கார்த்திகேயன் கேட்கிறார், பாஜகவோடு கூட்டு இல்லை என்று சொன்னவர்கள் எப்படி போய் சேரலாம் என்றால், காங்கிரஸோடு திமுக சேர்ந்ததைப் போல, பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக சேர்ந்ததைப் போல அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதை போலவே திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு உணர்வு என்பதில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை சார். நீங்க சேர்ந்ததை பத்தி விமர்சிக்கிறீங்க. அதான் பிரிஞ்சவங்க போய் கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒப்புதல் வாங்கிட்டு அப்புறம் கூட்டணி அமைப்பாங்க. இங்க கூட்டணி அமைச்சிட்டு வந்து ஒப்புதல் வாங்குறாங்க சார். அது அவங்க கட்சியினுடைய நடைமுறை சார். அவங்க வந்து ரெண்டாவது மிரட்டி இல்லை நிர்பந்தப்படுத்தி சேர்க்க வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதாக்கு இல்லை. நீங்க அது பாராளுமன்ற தேர்தலின் போது அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கி இருந்தால் நம்முடைய மரியாதைக்குரிய மோடி பிரதமர் ஆவதற்காக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நிர்பந்தப்படுத்தி இந்த கூட்டணியை உருவாக்கினார்கள் என்று சொல்லலாம். நடக்க போவது சட்டமன்ற தேர்தல். இதில் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வரப்போகிறார். அதனால் பாரதிய ஜனதா கட்சி நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நடக்கின்ற இந்த தேர்தல் என்பது தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் விரோத என்ன சார் கேரண்டி அப்படின்னு ஒத்துக்கிட்டார். சொத்து என்னங்க? ஹலோ, முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி இருக்கு சார்? இப்படிதான் வந்து ஷிண்டே தான் வந்து வருவாரு அப்படின்ற மாதிரி ஷிண்டே முதலமைச்சரா இருந்தார். 4 மாசம் கழிச்சு கடைசியில வந்து பட்னவிஸ முதலமைச்சர் அமைட்டு ஷிண்டே கீழ இறக்கலையா? நம்பர் வேற. இந்திய அரசியலிலே சார், இந்திய அரசியலிலே இப்போ நீங்க ஷிண்டே இது மாதிரி நிதிஷ்குமார் இவங்களை பத்திலாம் சொல்றீங்கல்ல, இதுக்கெல்லாம் முன் உதாரணமே டாக்டர் கலைஞர் தான். முஸ்லீம் லீக் உங்க கூட வரலன்னா லத்தீஃபை கொண்டு வந்து முஸ்லீம் லீக்கை உடைச்சு தேசிய லீக் உருவாக்குவார். கம்யூனிஸ்ட் வரலன்னா மணலி கந்தசாமி வச்சு இன்னொரு கம்யூனிஸ்டை உருவாக்கி அவர் தன்னுடைய கூட்டணியில் வச்சிருப்பாரு. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடப்பாடியார் தலைமையிலே கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடியார் வச்சிருக்கிறோம் சார். உடைக்க மாட்டாங்க சார். அது திமுகவினுடைய பழக்கம் சார். இப்போ திருமாவளவன் வந்து தொடர்ந்து 2017 யார் உடைச்சாங்க? 2017 பிப்ரவரியிலையும் சரி, 2017 ஆகஸ்ட்ல மீண்டும் சேர்ந்தப்பவும் சரி, அந்த கூட்டணியை வந்து அதிமுகன்ற கட்சியை உடைச்சது யாரு? அதிமுக என்ற கட்சியை மீண்டும் வந்து ஒன்று சேர சொல்லி ராஜ்பவன்ல சேர்த்து வச்சது யாரு? அதிமுக என்ற கட்சியை சேர்த்தது மோடியினுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா. அன்னைக்கு தான் ஓபிஎஸ் வந்து உடைச்சது யாரு? உடைச்சது அவங்க தானே உடைச்சாங்க. தர்ம யுத்தம் நான் அவங்க சொல்லி தானே நடத்துறேன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு சார். ஓபிஎஸ் தான் வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டாரு. அவர் வந்து தர்ம யுத்தம் நடத்தி அவரு தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக அவர் தர்ம யுத்தம் நடத்தினாரு. அது யார் சொல்லி நான் தர்ம யுத்தம் நடத்தினேன் அங்க போய் உட்காருங்க? தர்ம யுத்தம் யார் சார் நடத்த சொன்னது? சார் அவர் தன்னுடைய உரிமை பாஜக சொல்லி தானே சார் அவர் செஞ்சாரு. அதுல வந்து எங்களுக்கு சார் நீங்க எல்லாத்துக்கும் பாரதிய ஜனதா பூலோகமே இருண்டா மாதிரி உங்களுக்கு பாரதிய ஜனதா நான் சொல்லல. 2023ல கூட்டணியை நீங்க 2023ல கூட்டணியை உடைச்சதுக்கு அப்புறம் 2023ல செப்டம்பர்ல நடுநிலையாளர் உங்களுக்கு மரியாதை கொடுத்து நானும் பேசுறேன். நீங்க அப்படி பேசாத. நீங்க பாஜக முட்டு கொடுக்கிறது உங்க வேலையா இருக்கலாம். எனக்கு அது தேவையில்லை. நவம்பர் 2023ல கூட்டணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் சொன்னது அதிமுக தலைவர்கள். நான் சொல்லல. பாடுபட்டாரு. நீங்க வந்து அதிமுக பாஜக சேர்ந்தா திமுக ஆட்சிக்கு ஆபத்துன்னு பயந்து இப்படி எல்லாம் பேசுறீங்க. இல்ல சார், இங்க நான் சொல்லவே இல்லையே. இல்ல அவங்க கூட்டணியில இல்லன்னு நீங்க தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. முனவர் பாஷா, முனவர் பாஷா. ஓகே கார்த்திகேயன் ப்ளீஸ். திரு முனவர் பாஷா, தாவேகா வரும் அப்படின்றதுக்கான சமிக்கை நம்பிக்கை என்ன இருக்கு? கார்கே அவர் வந்து அவருக்கு சொல்ற கருத்துக்கு விமர்சனம் பேசலாம், உள்நோக்க கற்பிக்க கூடாது. நான் சொன்னது என்னோட கருத்து கூட விட்டுறீங்க. நான் சொன்னது 2023 நவம்பர்ல கூட்டணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் பேசுற கருத்துக்களை வந்து சொன்னது வந்து கருத்துக்களுக்கு நோக்க கற்பிக்க கூடாது. ப்ளீஸ் உங்களுக்கு பேசுறதுக்கு கருத்து இல்லைன்னா பேசாம இருங்க.